வணக்கம். இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்து நான் வந்து மேனேஜராக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமாத்தூருங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளோயர் சொன்னதில் இருக்கிறதுலே சின்ன டைப். இது நம்ம இந்த இன்னர் இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த பர்னிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இன்பில்ட்டாக பேட்டரி வந்து என்ன ஸ்பீடு வேணும், என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பீட் நம்ம அதில் ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6 ஸ்பீடு கொடுத்துருவோம். நம்ம சார்ஜிங், இது சார்ஜிங்கான இண்டிகேட்டர். 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 20 மணி நேரம் தாராளமாக பேக்கரியிலே வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் யூசேஜ் தான் தாராளமாக சமாளிக்கும். நாளைக்கு ஷட் டவுன் அப்படின்னாலும் அவங்க கவலைப்பட வேண்டியது. விறகு போட்டு பற்ற வச்சுட்டாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நிற்காம பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ஸ்டாப்பரை எடுத்து விட்டுட்டு முன்னாடி இழுத்தாங்கன்னா அப்படியே அடுப்பு நீட்டாக முன்னாடி வந்துடுங்க. உள்ள விறகை போட்டுட்டு உள்ளே தள்ளிட்டு திருப்பி இந்த ஸ்டாப்பரை போட்டாங்கன்னா பண்ணணும் கை சுடும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. நாபு கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த லாக்கை எடுத்துட்டு இந்த நாபை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னாலே போதுங்க, நமக்கு அடுப்பு ஃப்ரீயாக முன்னாடி வந்து கை சூடாது. நமக்கு மோட்டர் அந்த பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. திருப்பி நம்ம உள்ளே தள்ளினதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க அடுப்பு நகராமல் இருக்கிறதுக்கு திருப்பி இந்த ஸ்டாப்பரை போட்டு விட்ருவோம். விறகு மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள பிளாஸ்டிக் பொருள் எதுவும் போட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக தான் உங்களுக்கு ஏர் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் உருகிற மெட்டீரியலாக போட்டோம்னா அது உள்ளே போய் அடைச்சிக்கும். பிளாஸ்டிக் எதுவும் போடாமல் பார்த்துக்கணும். நல்லா கெட்டி விறகா போனது நல்லா நின்ற மாதிரி பிளாஸ்டிக்கு தவிர கண்டினியூஸாக எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இதே இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம விறகு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் விறகு போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. கண்டினியூஸாக எரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி கான்செப்ட் இதை கொடுத்து இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபேன் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் பேட்டரி செக்ஷன் வந்துடும். இப்போ ஆன் பண்ணிடுறோம். நமக்கு ஃபேன் அது பாட்டுக்கு மோட்டர் ப்ளோயர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சர்வீஸ் உண்டுங்க. சர்வீஸும் நம்மகிட்ட உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா மிஷின் எல்லாமே சப்ளை பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் மிஷினுக்கும் நம்மகிட்ட சர்வீஸ் உண்டு. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 80% எஃபிஷியன்சி அதிகம். இப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு செலவு நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்குங்க. ப்ளஸ் நம்ம அடுப்பு எல்லாமே போர்ட்டபிள் மாடல். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாருமே லைக் பண்ணுங்க. நன்றிங்க. 430777 இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்லாகாக வியூவாகனாலும் உங்களுக்கு வேணும்னா பண்ணித்தர்றோம். நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாமே அனுப்பிச்சுட்றோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துட்றோம். பார்த்துக்குங்க.